கௌதமன் என்ற வழக்கறிஞர் திருவான்மியூரில் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஒட்டுமொத்தமாக ஏன் இந்தியா முழுவதுமே தமிழகத்திலும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, அவர்கள் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள் அல்லது காயப்படுத்தப்படுகிறார்கள், இது போன்று கொலையும் செய்யப்படுகிறார்கள். இதனால் நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் காவல் நிலையங்களில் உருவாகிருக்கு. காவல் நிலையத்திலும் நிறைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வழக்குகளாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, போராட்டங்களாக இருக்குது. அதுபோன்றே இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தாக்கப்படுதல், கொலை செய்யப்படுதல், அந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு நானும் பார்த்துருக்கிறேன். அது எதிர்பார்ட்டி வழக்கறிஞர் அடிக்கிறது. ஆமாம், அப்போ தாக்குறத பார்க்குறோம். கொலை நடக்குது. நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதை விட கொடூரமாக இருக்கும். கட்டணங்களே வாங்காமல் ஏழை எளிய மக்களுக்காக போய் போர்க்களத்தில் போய் நின்று போராடுற மாதிரி போய் காவல் நிலையத்தில் சண்டை போடுறது, ஒரு தப்பு நடந்தால் தப்பு போய் தட்டி கேட்குறது. அவர் ஒரு 2000 ரூபா 5000 ரூபா தான் கொடுப்பாரு. சரி இருக்கிறத கொடுங்க, இந்த ஏதோ இந்த முத்திரைத்தாள் இந்த செலவுகளுக்கு இந்த மனு தயாரிக்கிறதுக்காச்சும் ஏதாவது கொடுத்துட்டு போங்க. வழக்கறிஞர்கள்னாலே கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்குருவாங்க, பிரச்சனை செய்வாங்க, காவல்துறையோடு போய் வம்பு இழுப்பாங்க, போகிற இடத்துல நிறையா பஞ்சாயத்துகள் செய்கிறாங்க இப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது பொதுவில் சமூகத்தில் எல்லார்ட்டையும் உள்ள பிரச்சனைகள் வழக்கறிஞர்கள்ட்டே இருக்கும். ஒன்று பத்திரிகையாளர்கள், இன்னொன்று வழக்கறிஞர்கள். இவங்க தான் எல்லாருமே கண்டு அச்சப்படுறதே இந்த 2 பிரிவினர் தான். ஏன்னா இவங்க 2 பேரால் தான் ஒரு அநீதியை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும், அல்லது ஒரு நீதிக்காக போராட முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியும். ஒரு மருத்துவர் ஒரு நபருடைய உயிரத்தை காப்பாற்ற முடியும், ஒரு வழக்கறிஞர் அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவோம். அதனால தான் 2 பேர்ட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், 2 பேர்ட்டையுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுற வழக்கறிஞர். அப்போ வழக்கறிஞர்கள் போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பக்கத்தில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் சட்டம் இயற்றப்பட்டுருச்சு. அரசியல்வாதிகளால் சில பேர் தாக்குதலுக்குள்ளாகிறாங்க, கேமராமேன்ஸ் அடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைவேற்றப்படலை. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சேர்த்தே நம்ம பேசலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு முற்போக்கான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டாலும் இன்னும் கூட இங்கே ரொம்ப இது போன்ற நீதிக்காக போராடுகின்ற வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் மிகவும் முற்போக்கானவர்கள், நீதிக்காக களத்தில் வரக்கூடியவர்கள். இன்றைக்கி சட்டக்கல்லூரிகள் எடுத்துக்கிட்டேன்னா கூட நீங்கள் மருத்துவமனையோடு இணைந்து மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த சென்னை பெருநகரத்தில் எவ்வளவோ பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. தனியார் சட்டக்கல்லூரிகளை கூட இங்கே அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் அரசு சட்டக்கல்லூரியை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டு இந்த பட்டறை பெரும்பதூர்னு ஒரு ஊரில், இந்த பக்கம் கேளம்பாக்கத்து பக்கம், அதுவும் 3 ஆண்டு சட்டப்படிப்பு 5 ஆண்டு சட்டப்படிப்பு, இரண்டும் ஒரே கல்லூரியில் இருக்கும். இந்த கல்லூரி ஏதாவது ஒரு நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி அமைந்திருக்கும். அப்போ சிதறடிக்கப்பட்டு இப்போ கூட அதை நகரத்துக்குள்ள இடம் பார்த்து கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ காரணம் என்னென்னா, அது சட்டக்கல்லூரி மாணவர்கள்லேருந்து இந்த அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய அல்லது ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய, எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க பிரிவினராக சட்ட மாணவர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் அவங்களுக்கு எதிராகவே இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்குது. வணக்கம் திரு ஜான்சன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துறீங்க. குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு, பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு. எதற்காக அந்த போராட்டம்? ஏன் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது? சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை மையமாக வைத்து வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருந்த கௌதமன் என்ற வழக்கறிஞர் திருவான்மியூரில் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஒட்டுமொத்தமாக ஏன் இந்தியா முழுவதுமே தமிழகத்திலும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, அவர்கள் பல இடங்களில் தாக்கப்படுகிறார்கள் அல்லது காயப்படுத்தப்படுகிறார்கள், இது போன்று கொலையும் செய்யப்படுகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இதற்கு எதிரான கண்டன குரல்கள் எழும்பியிருக்கிறது. அப்போ பொதுவில் வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு மேன்மையான தொழில். சட்டம் படித்து நீதியை நிலைநாட்டுவது தான் அது முதன்மையான இலக்கு என்பதும் கூட. இது ஒரு தொழிலாக பார்க்காமல் சேவையாக பார்த்து பணி செய்கின்ற ஏராளமான வழக்கறிஞர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். அப்போ உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் போர் நடக்கிற பகுதிகளாக இருக்கட்டும், மனித உரிமை மீறல்கள் நடக்கின்ற பகுதிகளாக இருக்கட்டும், அதே போன்று இந்த இராணுவ அடக்குமுறைகள், அரச வன்முறைகள், சமூக விரோதிகளால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பாதிப்புகள், இதெல்லாம் பெரிய அளவில் சட்டக்களத்தில் நின்று போராடி நீதி பெற்று தரக்கூடியவர்கள் தான் வழக்கறிஞர்கள். அப்போ உலகெங்குமே வழக்கறிஞர்கள் குறிவைத்து தாக்கப்படுவார்கள். அப்போ உலகத்தில் மிகவும்
அஞ்சத்தக்க பிரிவினர்னா ரெண்டு பேரைத்தான் சொல்ல முடியாது. இராணுவத்தை சொல்ல முடியாது, சர்வாதிகார ஆட்சியாளர்களை சொல்ல முடியாது, கொடிய காவல்துறை அதிகாரிகளை சொல்ல முடியாது, பெரிய மாஃபியாக்களை யாரையுமே சொல்ல முடியாது. அஞ்சத்தக்க நபர் பிரிவினர்னா ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து பத்திரிகையாளர்கள், இன்னொன்று வழக்கறிஞர்கள். இவங்க தான் வந்து எல்லாருமே கண்டு அச்சப்படுறதே இந்த ரெண்டு பிரிவினர் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரால் தான் வந்து ஒரு அநீதியை வந்து வெளிச்சம் போட்டு காட்ட முடியும், அல்லது ஒரு நீதிக்காக போராட முடியும், எல்லாவற்றிற்கும் மேலாக எதையுமே வந்து துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியும். அப்போ இவர்களுக்கான மீதான தாக்குதல்களும் பெரிய அளவில் இருக்கும். அப்போ ஐக்கிய நாடுகள் அவையில் கூட இது போன்ற வந்து பல்வேறு ஒரு வழக்கறிஞர்களுக்கான உரிமைகள் என்ன, அவர் எப்படி இருக்கணும், அவருக்கு ஒரு அரசு எந்தெந்த விதங்கள் வந்து ஒரு ஒரு வழக்கை எதிர்கொள்வதற்கான ஒரு உரிமை, ஒரு வழக்கில் ஆஜராவதற்கான ஒரு உரிமை, அந்த வழக்காளியோடு அந்த கட்சிக்காரரோடு அவர் இணக்கமாக நெருக்கமாக இருந்து அவரோட பயணிப்பது, அவருடைய நீதி பெறுவதற்காக அவருக்கு ஒத்துழைப்பது, இது போன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகளாக உலகெங்கும் பேசப்படுகிறது. அப்போ இந்தியாவில் கூட டி.கே. பாசு எதிர் மேற்கு வங்காள மாநில அரசு வழக்கில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு தனது கட்சிக்காரனுக்கு பாதிப்பு வரும் பொழுது நீதிமன்றத்தில் மட்டுமல்லாது வந்து எந்த களத்தில் அவர் போய் அவருடைய குரலாக ஒலிக்கலாம். காவல் நிலையத்துக்கு போகிறது கூட தடுக்க முடியாது. நீங்கள் எப்படி வழக்கறிஞர் காவல் நிலையத்துக்கு வர்றீங்கன்னு கேட்க முடியாது காவல்துறை அதிகாரிகள். அப்போ அனைத்து விதமான உரிமைகளும் பெற்றவர்கள் இந்த வழக்கறிஞர்கள். அதனால் வந்து பல்வேறு விதங்களில் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் சரி அல்லது வந்து இந்தியா முழுவதுமே சரி, இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. ஆமாம், கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து வருடத்திற்கு வந்து ஒரு 2-3 பேர் 5 பேர் தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி கொல்லப்படுகின்ற நபர்கள், தாக்கப்படுகின்ற நபர்களை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா அவங்க வந்து காவல்துறையால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து இலங்கையில் இறுதிப்போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே தமிழ்நாடுடைய காவல்துறை புகுந்து கொடூரமாக தாக்கி ஒரு நீதிபதியினுடைய மண்டையோடு உடைக்கப்பட்டு பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துச்சு. மிகப்பெரிய வந்து ஒரு அத்துமீறல் வந்து ஒரு உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இந்திய துணைக்கண்டத்தில் எங்கு நடக்காத வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துச்சு. அது காரணம் என்னென்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களை ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் மிகவும் முற்போக்கானவர்கள், நீதிக்காக களத்தில் வரக்கூடியவர்கள். இன்றைக்கி சட்டக்கல்லூரிகள் எடுத்துக்கிட்டேன்னா கூட நீங்கள் மருத்துவமனையோடு இணைந்து மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த சென்னை பெருநகரத்தில் எவ்வளவோ பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. தனியார் சட்டக்கல்லூரிகளை கூட இங்கே அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் அரசு சட்டக்கல்லூரியை தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டு இந்த பட்டறை பெரும்பதூர்னு ஒரு ஊரில், இந்த பக்கம் கேளம்பாக்கத்து பக்கம், அதுவும் 3 ஆண்டு சட்டப்படிப்பு 5 ஆண்டு சட்டப்படிப்பு இரண்டும் ஒரே கல்லூரியில் இருக்கும். இந்த கல்லூரி வந்து ஏதாவது ஒரு நீதிமன்ற வளாகத்தை ஒட்டி அமைந்திருக்கும். அப்போ சிதறடிக்கப்பட்டு இப்போ கூட அதை வந்து நகரத்துக்குள்ள இடம் பார்த்து கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ காரணம் என்னென்னா, அது சட்டக்கல்லூரி மாணவர்கள்லேருந்து இந்த அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய அல்லது வந்து ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய, எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க பிரிவினராக சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் அவங்களுக்கு எதிராகவே வந்து இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ ஏற்கனவே வந்து நான் சொன்னது போன்று வந்து உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயும் தாக்குதல் காவல்துறையால் நடந்துச்சு. காவல் நிலையங்களில் வழக்கறிஞர்கள் வந்து புண்படுத்தப்படுவது, துன்புறுத்தப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்துக்கு வர்றாரு, அவர் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு அவர் வந்து நின்றுவார். காவல்துறை அதிகாரி, ஐயா வாங்க, அவங்களுக்குரிய இருக்கைகள் இருக்குது. எந்த வழக்கறிஞர்களும் அவங்கள புண்படுத்துறது கிடையாது, துன்புறுத்துறது கிடையாது. சாட்சி கூண்டிலேருந்து சாட்சி ஏறினாங்கன்னா அவங்க குறுக்கு விசாரணை செய்ய போகிறாங்க. அவங்க சாட்சி சொல்லும் பொழுது உயர்நீதிமன்றத்துக்கு எல்லா விதமான மேல் மட்டத்திலிருந்து கீழ்நிலையில் உள்ள காவல்துறையினர் கூட வர்றாங்க. எந்த ஒரு காவல்துறை அதிகாரி வழக்கறிஞர்கள் வந்து புண்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கறிஞர் போனால் வாங்க, அவர் நின்றுக்கிட்டே பதில் பேசணும், உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காவல் நிலையத்தினுடைய உச்சபட்ச உயர் அதிகாரி யார்? ஒரு காவல்நிலைய ஆய்வாளர் தான். அப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கறிஞர் போயிருக்கும்போது அவர் வந்து சட்டத்தோட தொடர்புடையவர், அவர் நீதிமன்றத்தின் அலுவலர் என பார்க்கப்படுகிறார். ஒரு நீதிமன்றத்தினோட ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது அந்த நீதிமன்றத்தினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல் நிலையத்துக்கு வரும்பொழுது அவரோட ஒரு முரண்பட்ட தன்மையை, ஒரு இறுக்கமான தன்மையை அல்லது அவரை வந்து புண்படுத்துகிற விதத்தில், துன்புறுத்துகிற விதத்தில், மட்டம் தட்டி பேசுகிற போக்குகள் காவல்துறை அதிகாரிகள்கிட்டே இருக்குது. இதனால் நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் காவல் நிலையங்களில் உருவாயிருக்கு. காவல் நிலையத்திலும் நிறைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து வழக்குகளாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, போராட்டங்களாக இருக்குது. அதுபோன்றே இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தாக்கப்படுதல்,
கொலை செய்யப்படுதல். இப்போ ஒரு வழக்கறிஞர்களுடைய கடமை என்னன்னா, என்னை நம்பி வந்த கட்சிக்காரனுக்கு நான் உண்மையாக இருக்கணும். அதாவது தொழில் தர்மம், ப்ரொஃபஷனல் எத்திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறத்தோடு வந்து இப்போ ஊடக அறம் இருக்கிற மாதிரி வழக்கறிஞர் தொழிலுக்கு ஒரு அறம் இருக்குது. அந்த அறத்தின்படி என்னை நம்பி வந்த கட்சிக்காரனுக்காக நான் போய் நிற்கிறேன். அவர் குற்றம் இழைத்திருந்தாலும் குற்றம் இழைக்காவிட்டாலும் அவர் தரப்பு நியாயங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் நம்ம பொறுப்பு. அப்போ அந்த அடிப்படையில் போகும்போது நம்ம செய்கிற இந்த வேலையினால் வந்து பாதிப்புக்கு உள்ளாகின்றவர்கள் இருக்கலாம், அல்லது பிடிக்காதவர்கள் இருக்கலாம், எதிர்த்தரப்பினருக்கு நம்ம மேலே கோபம் வரலாம். அந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு நானும் பார்த்துருக்கிறேன். அது எதிர்பார்ட்டி வந்து வழக்கறிஞர் அடிக்கிறது. ஆமாம், அப்போ தாக்குறத பார்க்குறோம். கொலை நடக்குது. நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதை விட கொடூரமாக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து சாதிய சிக்கல்கள் நிறைந்த தென் மாவட்டம். நீங்கள் தென் மாவட்டத்தில் வந்து கடந்த சில ஆண்டுகள் நடந்த படுகொலைகளில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற முத்துமனோ மற்றும் வந்து தீபக் ராஜா 2 பேருமே சட்டக்கல்லூரி மாணவர்கள். அப்போ ஏதோ இந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வானத்திலிருந்து வழக்கறிஞர்கள் குதிச்சு வரல. இந்த சாதிய சமூகத்தில், இந்த சமய சிக்கல்கள் உள்ள சமூகத்தில், இந்த ஏற்றத்தாழ்வான சமூகத்தில், இந்த குற்றங்கள் நிரம்பிய சமூகத்தில் தான் அந்த வழக்கறிஞர்கள் பிறக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, வழக்கறிஞர்களுடைய சட்டக்கல்விக்கான கட்டணம் என்பது அரசு சட்டக்கல்லூரியில் மிகவும் குறைவானது. நீங்கள் 2000 ரூபா 3000 ரூபா போதும் ஒரு ஆண்டுக்கான கட்டணம். அப்போ 3 ஆண்டுகள் முடிக்கும்போது ஒரு 6000 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அரசு சட்டக்கல்லூரிக்கான கட்டணத்தை நான் சொல்கிறேன். தனியார் சட்டக்கல்லூரியில், ஆந்திரா போன்ற சட்டக்கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு 50,000 தான் வாங்குறாங்க. இப்போ புற்றீசல்கள் போல் தனியார் சட்டக்கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. அது வேறு. இன்றைக்கி SRMலேருந்து, வேல்ஸ்லேருந்து, சவிதாலேருந்து, VITலேருந்து எல்லாருமே வந்து தனியார் சட்டக்கல்லூரிகளில் தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த ஆந்திராவிலும் அதே போன்று தமிழ்நாடுடைய அரசு சட்டக்கல்லூரிகளிலும் படிக்கின்றவர்கள் மிகவும் ஏழ்மையான பின்புலத்திலிருந்து, உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வருகின்றவர்களாக இருக்கிறார்கள். சட்டக்கல்லூரி எதுவும் கிடைக்கலன்னா சட்டம் படிப்போம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு பேஷனோட வருவாங்க. ஆமாம், அதை விரும்பி நேசித்து வர்றாங்க. ஒரு காலத்தில் வந்து இப்போ ஒரு சாதாரண ஏழை எளிய சமூக பின்புலங்களில் உள்ளவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிற ஒரு ஐயர் வீட்டு முன்னாடி அந்த காலத்தில் போய் காத்துக்கிட்டு நிற்பாங்களாம். சாமியை பார்க்கணும் அப்படின்னு ஊர்லேருந்து இந்த மாங்காய் தேங்காய் எல்லாம் கட்டிட்டு போயிட்டு அவர் வந்து அப்படியே நிற்க வச்சு பேசிட்டு அவர் அனுப்பி விட்டுருவார். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உரிய கட்டணத்தை வாங்கிட்டு அந்த மக்கள் வந்து பெரிய கடவுளை பார்த்தது மாதிரி கும்பிட்டு விழுந்துட்டு அவங்க போகிற ஒரு நிலையும் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி எப்படின்னா, ஒவ்வொரு அடித்தள பின்புலங்களிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு சேரியிலும், ஒவ்வொரு குப்பத்திலும் 10-15 வழக்கறிஞர்கள் நிற்கிறாங்க. ஒரு காவல்துறை அத்துமீறல் நடக்குது, ஒரு தவறு நடக்குன்னா, சார் என்ன பிரச்சனை, நான் வழக்கறிஞர் தான், நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ சட்டக்கல்வி என்பது வந்து எளியவர்களுக்கான ஒரு இடமாகவும் இன்றைக்கி ஆயிருக்கு. அதையும் பார்க்கணும். இப்போ கோடீஸ்வரர்கள் சட்டம் படிக்கிறாங்க, பாரிஸ்ட் படிக்கிறதுக்கு லண்டன் போகலாம். ஆனால் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிற வழக்கறிஞர்கள் எல்லாமே எளிய பின்புலத்தில் இருக்கவங்களாவே இருக்காங்களே. அதுதான் அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர்கள் உருவாகி வரும் பொழுது அந்த பிரச்சனைகளோடய அவன் வாழ்கிறான். அவனை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு மேம்பட்ட தன்மையில் வழக்கறிஞர் தொழிலை நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசிட்டு ஒரு பெரிய இந்த லா ஃபேம் சொல்லுவாங்கள்ல, மிகப்பெரிய சட்ட நிறுவனங்களில் போயிட்டு ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு வேலை மாதிரி சேர்ந்துட்டு இந்த அசோசியேட்ஸு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ஒரு வழக்கறிஞர் தொழில்னு வச்சுக்கலாம். ரொம்ப மேட்டுக்குடிகளுக்கான ஒரு வழக்கறிஞர் தொழில் என்பது இருக்கிறது. அதைத்தான் மேம்பட்ட வந்து வழக்கறிஞர் தொழில்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு தெருவில் சாதாரண எளிய மக்களுக்காக போராடுற வழக்கறிஞர்களும் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை ஓடியாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழக்கறிஞர் போய் களத்தில் நிற்கிறவங்களும் இருக்காங்க. எங்கள் நாளெலாம் வரவிட மாட்டேங்க, நீங்கள் கட்டணத்தை எடுத்துகிட்டு என் அலுவலகத்தில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. பேசின உடனே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் 5 நிமிஷம் இந்த நீதிமன்றத்தில் பேசுறதுக்கு எனக்கு வந்து 2 லட்ச ரூபா நீங்கள் கட்டணம் கொடுக்கணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 5 லட்சம் கொடுக்குறவங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்திலேயே வந்து 1 கோடி 2 கோடிக்கு மேற்பட்ட கட்டணங்கள் பெறுகின்ற வழக்கறிஞர்கள் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. ஆமாம், அவங்க வெற்றி அதிகமாக. நீங்கள் அதே நேரத்தில் கட்டணங்களே வாங்காமல் ஏழை எளிய மக்களுக்காக போய் போர்க்களத்தில் போய் நின்று போராடுற மாதிரி போய் காவல் நிலையத்தில் சண்டை போடுறது, ஒரு தப்பு நடந்தால் தப்பு போய் தட்டி கேட்குறது. அவர் ஒரு 2000 ரூபா 5000 ரூபா தான் கொடுப்பாரு, சரி இருக்கிறத கொடுங்க, இந்த ஏதோ வந்து இந்த முத்திரைத்தாள் இது இந்த செலவுகளுக்கு இந்த மனு தயாரிக்கிறதுக்காச்சும் ஏதாவது கொடுத்துட்டு போங்க, இந்த எழுத்தருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா மக்களுடைய துன்பங்கள் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு காலத்தில் மூக்குத்தி தோடையெல்லாம் விற்று அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுத்த எளிய மக்களும் இருந்தார்கள்.
இன்றைக்கு என்னால் அவ்வளோ கட்டணம் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கொடுக்குற காசை வாங்கிட்டு வேலை செய்கிற வக்கீல்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அல்லது பணமே வாங்காமல் உதவி செய்கிற வழக்கறிஞர்களும் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ மக்களுக்கு வந்து இன்றைக்கி சட்டம் என்பது வந்து மிக எளிமையானது ஆகுது. நீதியை வந்து எளிதில் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவதற்கு வாய்ப்புகள் திறக்கப்படுது. அதுக்கு காரணம்லாம் நம்ம பேசின மாதிரி இந்த சாதாரண எளிய பின்புலங்களில் இருந்து வந்த வழக்கறிஞர்கள் தான் காரணம். அப்போ சட்டத்தொழில் வந்து இன்னைக்கு மேம்பட்டு இருக்கிறது. சட்டத்தொழில் நல்லா மேம்பட்டு இருக்கிறது. சட்டத்தை வந்து சாதாரண எளிய மக்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சாதாரண முதல் தலைமுறை பட்டதாரிகள் அனைவருமே இன்னைக்கு சட்டம் படிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் தொழிற்கல்வின்னு சொல்கிறோம்ல, மருத்துவம், பொறியியல் இப்படின்னு பல்வேறு கல்விகள் இருக்கிறதுல சட்டக்கல்வி தான் மிகவும் எளிய மக்களுக்கு நெருக்கமான கல்வியாக இருக்கிறது. அப்போ படிச்சுட்டு வரும்போது அந்த எளிய பின்புலங்கள்ல இருந்து வரும்போது அல்லது கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்த முரட்டுத்தனமான ஒரு உலகம், அந்த உலகத்தில் இருக்கும்போது அங்கே பகைகளும் பிரச்சனைகளும் வந்து வருவது இயல்பானது. ஆனால் ஒரு வழக்கறிஞருக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது. ஒரு வழக்கறிஞருக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு இல்லை. அதனால தான் வழக்கறிஞருடைய குரல் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்குது. இன்னைக்கு ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேசில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா மாநிலங்களையும் தொடர்ச்சியான தாக்குதல்கள், கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பேசுபொருளாகுது. உச்சநீதிமன்றம் இதில் தலையிடுது. அப்போ இயற்றப்பட்ட வழக்கறிஞர் சட்டத்தில் இது குறித்த வந்து தனித்த பாதுகாப்புகள், வழக்கறிஞர்களே வந்து இப்போ பிரைவேட்டாக வந்து இப்போ இரு தரப்புக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அந்த தாக்குதலுக்கு ஒரு காரணமாக அமைதா? இல்லை, அப்படி சொல்ல முடியும். இப்போ வழக்கறிஞர் தொழில் என்பது நீதிமன்றத்தில் மட்டுமே போய் நின்று கொண்டு பேசுறது மட்டுமே கிடையாது. வழக்கறிஞர் தொழில் என்பது என்னுடைய கட்சிக்காரருக்கு அரசாங்கமே சட்டங்கள்லாம் ஏற்றிருக்கு இன்னைக்கு. அதாவது பேச்சுவார்த்தைகள் மூலமாக, சமரசம் செய்வதன் மூலமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, வழக்குகளினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீதிமன்றங்களுடைய நேரம் வந்து நிறைய வழக்குகளில் சிக்கி வீணடிக்கப்படுதுங்கிற காரணத்தினால சில வழக்குகள் நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பதற்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கக்கூடிய சட்டங்களே இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது ஒரு வழக்கறிஞர்கள் வந்து இருவருக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து சமரசமாக தீர்த்து வச்சா அது ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. அதில் வந்து அதில் ஏதாவது வந்து பிழையா தவறா சட்டவிரோதமாக செஞ்சாதான் அவங்க செய்கிறது ஒரு குற்றமாகும், தவறாகும். அதே நபர் வந்து இரு நபருக்கு இடையில ஒரு சொத்து பிரச்சனையே வருது, நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம், இதை எதுக்கு போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லி பேசி முடிச்சு விட்டு அதை நம்ம ஒரு பெரிய குற்றமாக தவறாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவில் வந்து வழக்கறிஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு பொது பார்வை ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. வழக்கறிஞர்கள்னாலே கொஞ்சம் வந்து முரட்டுத்தனமாக நடந்துக்குருவாங்க, பிரச்சனை செய்வாங்க, காவல்துறையோடு வந்து போய் வம்பு இழுப்பாங்க, போகிற இடத்துல வந்து நிறையா வந்து பஞ்சாயத்துகள் செய்கிறாங்க இப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது வந்து பொதுவில் சமூகத்தில் எல்லார்ட்டையும் உள்ள பிரச்சனைகள் வழக்கறிஞர்கள்ட்டே இருக்கும். நீங்கள் ஆசிரியர்கள் வந்து குற்றச்சாட்டுக்குள்ளாகிறது கிடையாதா? பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுக்குள்ளாகிறாங்க, பல பிரச்சனைகளை மாற்றுறாங்க. மருத்துவர்கள் சிறுநீரகத்தையெல்லாம் எடுத்து வித்துட்டாங்கன்னு கூட வந்து மருத்துவர்கள் வந்து கைது செய்யப்படுவதும் குற்றச்சாட்டுக்குள்ளாகுனாங்க. பொறியியல் பட்டதாரிகளும் கட்டடம் கட்டுறதுலேருந்து பல பிரச்சனைகள், எல்லா துறைகள்லையுமே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி சட்டத்துறையிலையும் பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லா துறைகள்லையும் வந்து சரியாகும் பொழுது, இந்த சமூகம் மாறும் பொழுது, சமூக மாற்றங்கள் நடக்கும்போது, சமூகம் வந்து தூய்மைப்படுத்தும் பொழுது சட்டத்தொழில் இன்னும் நல்லா தூய்மையாகும். சட்டத்துறையில் உள்ள குறைகள் நீக்கப்படுமே தவிர சட்டத்துறையில் உள்ள வழக்கறிஞர்கள் மட்டுமே ஏதோ வந்து பரபரப்பாக இருக்காங்க, அவங்க பிரச்சனை செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இருக்கிற துறை அப்படிப்பட்ட துறை. நீங்கள் சட்டம் படித்தவனுக்கு இயல்புலேயே வந்து ஒரு 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 நம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறதுனாலே அவங்கள வந்து ஒரு வகையான பார்வையோட ஒரு சிலர் பார்க்கின்ற பார்வை இருக்குது. ஆனால் அப்படி பார்க்கின்றவர்களுக்கும் பிரச்சனைனா வழக்கறிஞர் தான் வரணும். ஒரு மருத்துவர் வந்து ஒரு நபருடைய உயிரத்தை காப்பாற்ற முடியும், ஒரு வழக்கறிஞர் வந்து அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவான். அதனால தான் ரெண்டு பேர்ட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரெண்டு பேர்ட்டையுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுற வந்த வழக்கறிஞர். அப்போ வழக்கறிஞர்கள் வந்து போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பக்கத்தில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் சட்டம் இயற்றப்பட்டுருச்சு. வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் கர்நாடக பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு சட்டம் இருக்கு. மகாராஷ்டிரால, தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியிலுமே கோரிக்கை வச்சாங்க பத்திரிகையாளர்கள். ஆமாம், அந்த பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுட்டாங்க. தாக்குதலுக்குள்ளாடுறாங்க, அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகளால் சில பேர் தாக்குதலுக்குள்ளாடுறாங்க, கேமராமேன்ஸ் அடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைவேற்றப்படலை. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சேர்த்தே நம்ம பேசலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு முற்போக்கான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டாலும் இன்னும் கூட வந்து இங்கே வந்து ரொம்ப
இது போன்ற நீதிக்காக போராடுகின்ற வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை. இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்படும் பொழுது இது போன்ற போராட்டங்களும் பிரச்சனை இல்லாமல் நீதியின்பால் வந்து மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் தான் நம்ம நம்பணும். பார்க்கலாம். நீதித்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேருந்தே தெரியுது. நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும் அப்படின்னு நம்புவோம். இவ்வளோ உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.